தெனாலிராமன் கதைகள் 198. இரு காவலர்கள். விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு முறை தெனாலிராமனை அழைத்து, ராமகிருஷ்ணா, நமது கோட்டையின் வடக்கு பகுதியில் உள்ள இரு பழைய கிடங்குகளிலிருந்து கனமான போர்வாள்களையும் ஈட்டிகளையும் உடனே கோட்டைக்கு கொண்டு வர வேண்டும். இது மிக அவசரமான பணி. 2 காவலர்களை கூட்டிச் சென்று இந்த வேலையை முடி என்று கட்டளையிட்டார். தெனாலிராமன் 2 காவலர்களுடன் சென்றான். ஒரு கிடங்கு வெகு தொலைவிலும் மற்றொரு கிடங்கு அருகிலும் இருந்தன. தெனாலிராமன் முதல் காவலனை தொலைவில் உள்ள கிடங்கிற்கும் 2ஆம் காவலனை அருகில் உள்ள கிடங்கிற்கும் அனுப்பினான். அவர்கள் ஆயுதங்களை சுமந்து வர வேண்டும் என்பது அவர்கள் பணி. வெயில் சுட்டெரித்தது. முதல் காவலன் தொலைவில் இருந்து பல ஆயுதங்களை சுமந்து கொண்டு தட்டு தடுமாறி கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். பாரம் தாங்காமல் அவனால் நடக்க முடியவில்லை. 2ஆம் காவலன் அருகில் உள்ள கிடங்கிலிருந்து ஆயுதங்களை சுமந்து ஏற்கனவே வேலையை முடித்திருந்தான். தள்ளாடியபடியே வந்த முதல் காவலன் வழியில் சந்தித்த 2ஆம் காவலனிடம், நண்பா, நான் தொலைவில் இருந்து வருவதால் மிக களைப்பாக இருக்கிறது. இந்த சுமையில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நீ சுமக்க முடியுமா? இல்லையெனில் நான் மயங்கி விழுந்து விடுவேன் என்று கெஞ்சினான். ஆனால் அந்த 2ஆம் காவலனோ கர்வத்துடன், இந்த மூட்டையை சுமப்பது உனது வேலை, என் வேலையை நான் முடித்து விட்டேன், உனக்கு ஏன் நான் உதவ வேண்டும் என்று ஏளனமாக பேசி மறுத்துவிட்டு விறுவிறுவென நடந்து சென்றான். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் 2வது காவலனுக்கு பாடம் புகட்ட நினைத்தான். உடனே 2ஆம் காவலனை அழைத்து, உனது நண்பன் சுமந்து வந்த அத்தனை ஆயுதங்களையும் நீயே சுமந்து கோட்டைக்கு கொண்டு வர வேண்டும். அவன் அண்டை நாட்டுக்கு ஓலை கொண்டு செல்ல வேண்டும். இது அரச கட்டளை என்று உத்தரவிட்டான். இப்போது அந்த 2ஆம் காவலன் வருத்தத்துடன் நினைத்தான், அவன் கேட்டபோது ஒரு சிறிய உதவியை செய்திருந்தால் இன்று இந்த முழு பாரத்தையும் நான் சுமக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்று புலம்பினான். ஒருவருக்கு சிரமம் வரும்போது உதவாத குணம் இறுதியில் நமக்கே பாரமாக முடியும் என்பதை தெனாலிராமன் அவனுக்கு புரிய வைத்தான். நீதி. மற்றவர்களுக்கு சரியான நேரத்தில் நாம் செய்யும் சிறிய உதவி எதிர்காலத்தில் நமக்கு வரவிருக்கும் பெரிய சுமையை தவிர்க்க உதவும். இந்த மாதிரி நீதியெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய அளவில் உதவலாம் இல்லையா? ஸோ அதனால இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.